வந்து ஸ்நாக்ஸ் கவினுக்காக செஞ்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு தான் செஞ்சேன் அவனுக்கு. இந்த முறுக்குக்கு வந்து நான் என்னன்னா பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். ஒரு 5 டம்ளர் பச்சரிசி அப்படின்னா 1 டம்ளர் உளுந்து அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேன். இந்த பச்சரிசியை வந்து நல்லா கழுவி காய போட்டு அந்த 1 டம்ளர் உளுந்துக்கு வந்து ஃபுல்லாக எடுத்துக்காமல் கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு பிடி வந்து கடலைப்பருப்பும் போட்டு அதையும் வந்து லேசாக சட்டியில் வந்து லேசாக வாசனாகிற அளவுக்கு வறுத்துக்கிட்டேன். நல்லா வெயில முதல்ல காய வச்சுட்டு அதுக்கப்புறம் லேசாக சட்டியில் வறுத்துக்கிட்டேன். கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது, லைட்டாக வாசனை வந்தால் போதும். நீங்கள் மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா முறுக்கு சூப்பராக வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா பசங்க ஈவினிங் வந்து ஸ்கூலுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளும் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்லாம். நம்ம என்னதான் கடையில் வந்து நம்ம நிறையா வாங்கினா கூட நமக்கு வந்து கட்டுப்படியாகுது உங்களுக்கு. இது வந்து ஈஸி, உங்களுக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாருமே பிஸ்னஸ் கூட செய்யலாம். வந்து என்னென்ன இதில் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். மாவு வந்து நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறம் போடும்போது நம்ம அப்படியே உருட்டிட்டு தான் அந்த இது போடணும். நம்ம மாவை அது வந்து பால் மாரி உருட்டி போட்டிங்கன்னா வெடிக்கும். அதெல்லாம் பார்த்துக்கணும் நீங்கள். அரிசியை வந்து அதே போல் இந்த மாவு நல்லா சலிச்சிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னா பயன்படுத்தணும். எள்ளு யூஸ் பண்ணும் போதோ ஜீரகம் யூஸ் பண்ணும் போதோ அதில் எதுவும் கல்லோ ஏதோ இல்லாததெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் செக் பண்ணிட்டு போடணும். இந்த அப்புறம் இன்னும் ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து அது டேஸ்ட்டு கொடுக்கும். அதே போல் இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ண பெருங்காயம், கல்லுப்பு, கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், கல்லுப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தண்ணியில் ஊற வச்சிடும். நீங்கள் செய்ய போகிறதுக்கு அன்றைக்கி செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 hours 3 hours முன்னாடியே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா தான் பெருங்காயம் ஊறி இருக்கும். அந்த தண்ணியை தெளித்து பசையும் போது உங்களுக்கு முறுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் பெருங்காயம் போட்டுலாம் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு வாசனையாக இருக்காது. அதுக்கப்புறம் இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ஆட் பண்ணுவாங்க, ஆனால் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு எல்லாருமே. அப்போ தான் வந்து நான் என்னுடைய இன்டேக்கை நான் எப்படி எடுத்துக்கிறேன், அதாவது நான் வெயிட்டை வந்து குறைக்கலாம் இல்லை, என்னுடைய வெயிட்டை வந்து அப்போலேருந்து முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். இன்க்ரீஸ் ஆகாமல் அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக என்னோடய வெயிட்டை வச்சுருக்கேன். அப்போ வந்து நான் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறேங்கிறத நான் டெய்லியும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்ன மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டெலாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து ஓவர் வெயிட்டாக இருந்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு வந்து பெரிய கெடுதல் நமக்கு. இப்போ வந்து நான் இன்றைக்கி வந்து நைட்டு வந்து கவுனி அரிசி கஞ்சி தான், அதாவது வெள்ளை கவுனி, சிவப்பு கவுனி, கருங்குருவை அரிசி, இதோடைய கஞ்சி தான் எடுத்துக்கிறேன் நைட்டுக்கு. நான் இந்த கஞ்சியோட தயிர் மட்டும் கலந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து இந்த முறுக்கெல்லாம் சாப்பிட்டதுனால எனக்கு பசி இல்லை, அதனால் வந்து அதை எடுத்துக்கிறேன்னா. அனைவருக்கும் இரவு வணக்கம்.